அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானுக்கு சாதகமான கலைஞர் தொலைக்காட்சி பீதியில் கருப்பாணியப்பன். இது குறித்த இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஜீ தமிழ்ல தமிழா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி எந்த அளவுக்கு வேகமாகவும் வைரலாகவும் பரவிட்டு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதற்கு முதல் முக்கிய காரணமே கருப்பாணியப்பன் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் நடக்கக்கூடிய நீயா நானா நிகழ்ச்சிக்கு நிகராக ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் கருப்பாணியப்பன் பார்த்தீங்கன்னா ஜீ தமிழ் நிர்வாகத்திடம் தமிழா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு படுத்தினது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட கோபிநாத்துக்கு நிகராக தன்னை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாரு. கருப்பாணியப்பன் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் நிறைய அரசியல் மேடைகளில் தன்னை ஒரு தமிழ் தேசியவாதியாகவும் சீமானுக்கு ஒரு தம்பி போல காட்டிக்கொண்டு நிறைய இடங்களில் தமிழ் தேசிய அரசியலை முன் வச்சு பேசின ஒரு காரணத்தினால தமிழ் தேசியர்கள் மத்தியில் கருப்பாணியப்பன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக பரவி, அதாவது தமிழ்நாடு முழுக்கவே ஒரு தமிழன் அப்படின்ற விம்பத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அதற்கு பிறகுதான் இவர் ஒரு திராவிட ஆதரவாளர் அப்படின்றதே பல இடங்களில் பதிவாகி இருந்துச்சு. குறிப்பா முதல்ல ஒரு நேர்காணல பார்த்தீங்கன்னா சீமான் என்னங்க அரசியல் பண்றாரு, சீமானுடைய அரசியல் கொள்கையில எனக்கு பிடிக்கல அப்படின்னும், அது மட்டும் இல்லாம படிக்கிற பசங்களை மாடு மேய்க்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறதும் இதெல்லாம் ஒரு அரசியல்வாதிக்கு அழகா அப்படின்னு சீமானை குறித்து கடுமையான விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நேர்காணல முன் வச்சிருந்தாரு கருப்பாணியப்பன். இந்த ஒரு நேர்காணலுக்கு பிறகுதான் கருப்பாணியப்பனுடைய சுயரூபமே தமிழ் தேசியர்களுக்கு தெரிய வந்துச்சு. இதற்கு முன்பாக ராஜவேல் நாகராஜன், அதற்கு பிறகு கருப்பாணியப்பன், இவங்க எல்லோருமே தமிழ் தேசியவாதியாக தன்னை நிலைநாட்டி கொண்டு நல்ல பேரும் புகழும் சம்பாரிச்ச பிறகு அவங்களுடைய சுயரூபத்தை காட்டியிருக்காங்க. இவங்க இருவருமே பார்த்தீங்கன்னா சீமானையும் நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்களையும் உபயோகப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இவங்களுடைய வளர்ச்சிக்காக தமிழ் தேசியர்களை முட்டாளாக்குனவங்க தான் பார்த்தீங்கன்னா கருப்பாணியப்பனும் ராஜவேல் நாகராஜனும். ஆரம்ப காலத்துல இருந்தே இவங்க இருவருமே பார்த்தீங்கன்னா திமுக கைகூலியாக தான் இருந்திருக்காங்க அப்படின்னும், நாம் தமிழ் கட்சி குறித்தும் சீமான் குறித்தும் இன்னும் நுட்பமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் சீமானோட இவங்க நண்பர்களாகவே மாறினாங்க அப்படின்ற விஷயம் காலப்போக்கில் தெரிய வந்துருந்துச்சு. இந்த வகையில தற்போது இதுல ஒரு நபரான கருப்பாணியப்பன் பார்த்தீங்கன்னா திராவிட கூடாரத்திலே போயிட்டாரு அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மையாக இருக்கு. கலைஞர் தொலைக்காட்சியில என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தமிழா நிகழ்ச்சி மாதிரியே வா தமிழா வா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை கருப்பாணியப்பன் தற்போது நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இது பார்த்தீங்கன்னா வைரலாகவும் மாற ஆரம்பிச்சிருக்கு. இதை இன்னும் வைரலாக மாற்றணும் அப்படின்ற முயற்சியில் தான் கலைஞர் தொலைக்காட்சி பார்த்தீங்கன்னா கருப்பாணியப்பனுக்கும் சீமானுக்கும் ஆகவே ஆகாது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கருப்பாணியப்பனோட சீமானை நேரடியாக விவாதம் பண்ண வைக்கணும் அப்படின்றதுனால இந்த வா தமிழா வா நிகழ்ச்சிக்கு சீமான சிறப்பு விருந்தினராக அழைக்கலாம் அப்படின்னும், அதற்கு பிறகு சீமான் லைவ்ல நடத்தினா மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்த காரணத்தினால இந்த ஒரு நிகழ்ச்சியை லைவ்லையும் நடத்தலாம் அப்படின்ற முடிவு எடுத்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கருப்பாணியப்பனுக்கு எந்த மாதிரி தகவலாக போயிருக்கு அப்படின்னா இது ஒரு லைவ் நிகழ்ச்சி இல்லை அப்படின்ற மாதிரி தான் போயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்புக்கு வரக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சியில் வேலை செய்யக்கூடிய நெறியாளர்கள் பகிர்ந்த ஒரு விஷயமாக இருக்கு. இந்த ஒரு தகவல் அப்படின்றது கலைஞர் தொலைக்காட்சியிலேயே அஃபிஷியலாக வெளியிடுவாங்க அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவலாக இருக்கு. இந்த தகவல் வச்சு பார்க்கும்போது கருப்பாணியப்பன் சீமானோட நேராக விவாதம் பண்ணுற ஒரு சூழல் ஏற்பட்டு அதை லைவ்லையும் போட்டாங்க அப்படின்னா கலைஞர் தொலைக்காட்சிக்கு டிஆர்பி அப்படின்றது இமயத்தையே தொடர்றது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. மேலும் ஜீ தமிழ், விஜய் டிவி இவங்க இருவருமே முந்திர அளவுக்கு கலைஞர் தொலைக்காட்சி தற்போது திட்டம் தீட்டிருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.